திருவொற்றியூர் எரணாவூர் பகுதியில் கடலில் கலந்த எண்ணெய் படிவத்தை எடுக்கும் பணியில் 7வது நாளாக தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னை எண்ணூர் அருகே இரு கப்பல்கள் மோதிய விபத்து காரணமாக கடல் முழுவதும் டீசல் கொட்டி பரவி வருகிறது. இதன் எதிரொலியாக திருவொற்றியூர் எரணாவூர் பகுதியில் கடலில் கலந்த எண்ணெய் படிவத்தை எடுக்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இந்த வீரர்கள் இயந்திரங்கள் இல்லாமல் பிளாஸ்டிக் வாளி மூலம் எண்ணெய் படிவத்தை எடுத்து வருகின்றனர். காலை 8 மணி அளவில் துவங்கி மாலை 5 மணி வரை இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு சுமார் 350 லிட்டர் வீதம் எடுத்து பேரல்களில் நிரப்பி எண்ணெய் படலத்தை அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 6 நாட்களாக திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் படலம் மிதப்பதால் மீன்களை வாங்குவதில் பொதுமக்கள் மத்தியில் ஆர்வம் குறைந்துள்ளதால் காசிமேடு பகுதியில் சுமார் 2000 டன் மீன்கள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலத்தால் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படும் என்பதால் அங்கு கிடைக்கும் மீன்களை சாப்பிடும் மக்களுக்கும் உடல்நலக் கோளாறு ஏற்படும் என தகவல் வெளியானது. இதன் காரணமாக மீன் வாங்குவதை மக்கள் தவிர்த்ததால் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 5 நாட்களில் 2000 டன் மீன்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மீன்களை ஏற்றுமதி செய்யவும் முகவர்கள் தயங்குவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விசைப்படகு சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய ஆறுகளின் முகத்துவார பகுதியில் இருந்து பிடிக்கப்படும் மீன்களே காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும் அந்த பகுதிகளில் எண்ணெய் படலம் இல்லை என்பதால் மக்கள் அச்சமின்றி மீன்களை வாங்கி செல்லலாம் என்றும் மீனவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே தமிழ் பெண்ணிற்கும் அமெரிக்க மாப்பிள்ளைக்கும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே கூவத்தூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீனா என்பவர் அமெரிக்காவின் வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் பொருளியல் படிப்பில் PhD படிக்க சென்றுள்ளார். அங்கு தன்னுடன் படித்த அமெரிக்காவை சேர்ந்த மார்க் முல்கேயுடன் காதல் வசப்பட்டார். பின்னர் 2 வீட்டார் சம்மதத்துடன் தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் செய்ய முடிவு எடுத்தனர். இதனையடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. அப்போது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசீர்வதிக்க திருமணம் நடந்தது. தமிழ் கலாச்சார முறைகள், தமிழர் பழக்கம் வழக்கங்கள் மிகவும் பிடித்துள்ளதாகவும் ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்வதில் பெருமை அடைவதாகவும் மணமகன் மார்க் மகிழ்வுடன் கூறினார். IT நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என பெண் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள இன்ஃபோசிஸ் அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண் பொறியாளர் ரசிலா ராஜு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அலுவலகத்திற்கு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை ஒப்பந்த ஊழியர் ஒருவரை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனிடையே ரசிலா ராஜுவுக்கு சென்னை சோழிங்கநல்லூரில் பணிபுரியும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். பெண் ஊழியர் கொலை செய்யப்பட்டதற்கு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்று IT ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீதிபதி கருத்தை விமர்சித்த வைகோ மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அதிமுக பிரமுகர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி வைத்தியநாதன் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தமக்கும் சந்தேகம் இருப்பதாகவும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக இருந்தால் ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுக்கவும் RTO அறிக்கையும் கேட்டு உத்தரவிட்டிருப்பேன் என தெரிவித்திருந்தார். ஜெயலலிதா மரணம் பற்றி நீதிபதி தெரிவித்த கருத்து அவரது மரணத்தை கொச்சைப்படுத்துவதாக உள்ளதாக வைகோ கூறினார். மேலும் ஒரு நீதிபதி இப்படி பேசியது தவறு எனவும் வைகோ விமர்சனம் செய்தார். இதனையடுத்து நீதிபதியை விமர்சித்து கருத்து தெரிவித்ததாக வைகோ மீது வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து அரசு தலைமை வழக்கறிஞர் கருத்து தெரிவிக்க உத்தரவிட்டனர். திருப்பூரில் இளைஞர் ஒருவர் கல்லூரி மாணவிக்கு கொடுத்த காதல் தொந்தரவால் மன உளைச்சல் ஏற்பட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூர் பிச்சாபாளையம் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் இளநிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கு காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த முகமது தாகிர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவரின் நடவடிக்கைகள் பிடிக்காதால் அவரை விட்டு விலகியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது தாகிர் கல்லூரிக்கு சென்று கீர்த்தனாவை அவரது நண்பர்கள் மத்தியில் தவறாக பேசியும் தன்னை காதலிக்குமாறு தொலைபேசியில் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு கீர்த்தனா திருப்பூரில் உள்ள தமது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
மகளின் தற்கொலைக்கு காரணமான முகமது தாகீரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வானாபுரம் அருகே தென்கரும்பலூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் வனிதா தம்பதியரின் மகன் ஸ்ரீதி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வந்தார். கடந்த 27ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக ஸ்ரீநிதி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீநிதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மர்ம காய்ச்சல் அச்சம் காரணமாக தென்கரும்பலூர் பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக தமிழக அரசு உத்தரவின் பேரில் அனைவருக்கும் ஒளிரும் பட்டைகள் வழங்கப்பட்டது. பழனி மற்றும் சமயபுரம் உள்ளிட்ட கோவில்களுக்கு திருச்சி வழியாக பாத யாத்திரையாக சென்று வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் மீது மாலை மற்றும் இரவு நேரங்களில் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. பாத யாத்திரை பக்தர்கள் மீதான விபத்துகளை குறைக்கும் நோக்கத்துடன் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் திருச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பக்தர்களுக்கு ஒளிரும் பட்டைகள் வழங்கப்பட்டன. திருச்சியிலிருந்து மணப்பாறை வழியாக பாத யாத்திரையாக பழனிக்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டுமின்றி அவர்கள் கொண்டு செல்லும் பைகளிலும் ஒளிரும் பட்டைகள் ஒட்டப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என பாத யாத்திரை பக்தர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினர். ஆபாச படங்களை பதிவு செய்து வரும் பீட்டா அமைப்பின் இணையதளத்தை தடை செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பீட்டா இணையதளத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் பீட்டா அமைப்பின் இணையதளத்தில் பதிவிடப்படும் ஆபாச படங்களால் குழந்தைகளும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சமூக ஆர்வலர் புகார் கூறுகின்றனர். எனவே உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பீட்டா அமைப்பின் இணையதளத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் அருகே 2 சிறுமிகள் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அமளி நகரை சேர்ந்த 8 வயது சிறுமி யாசினிக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் 6 வயது சிறுமி மெர்லினுக்கும் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 2 சிறுமிகளும் தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருவேறு இடங்களில் நடந்த வாகன விபத்துகளில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை செங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதேபோல் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் மினி லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற குமாரவேல் படுகாயமடைந்தார். மேலும் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் குமாரவேல் உயிரிழந்தார். விபத்துகளை ஏற்படுத்திய 2 ஓட்டுநர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்து மணலியில் டிரான்ஸ்போர்ட் நிறுவன அதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரம் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி மாத்தூரில் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வரும் ரமேஷ் குடும்பத்தினருடன் திருப்பதி கோவிலுக்கு சென்று வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 40 சவரம் நகை மற்றும் 50,000 ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பயன்பாட்டுக்கு வந்தும் கடந்த 3 ஆண்டுகளாக தண்ணீர் வசதி செய்து தரப்படாத அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். வந்தவாசி அருகே சென்னாவரம் கிராமத்தில் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த குழந்தைகள் மையத்தில் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கின்றனர். இந்த கட்டிடத்தில் இன்று வரை தண்ணீர் வசதி செய்து தரப்படவில்லை. தண்ணீர் சேமிப்பிற்காக சின்டெக்ஸ் கட்டிடத்தின் மீது அமைக்கப்பட்டாலும் எந்தவித இணைப்பும் இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தண்ணீர் வசதி செய்து தர வேண்டி பெற்றோர் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே அங்கன்வாடி மையத்துக்கு உடனடியாக தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
திருச்செந்தூர் அருகே தாராங்கதாரா கெமிக்கல் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் உற்பத்தி பொருட்களை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆறுமுகநேரியில் உள்ள தாரங்கதாரா கெமிக்கல் தொழிற்சாலையில் பல்வேறு கெமிக்கல் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் ஏராளமான ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இங்கு நிரந்தர தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்கள் இடையே நடந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனையடுத்து தொழிற்சாலையில் உற்பத்தியான பொருட்களை வெளியே அனுப்ப விடாமல் தடுத்து நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்து ஆவடி அருகே குழந்தை இல்லாத ஏக்கத்தில் இளம் ஜோடி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே தேவராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் காஞ்சனா தம்பதியருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. 1 ஆண்டு கடந்த நிலையில் குழந்தை இல்லாத காரணத்தினால் இருவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சண்டை போட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட ஆதங்கத்தில் காஞ்சனா படுக்கை அறைக்கு சென்று தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இதனை பார்த்த மணிகண்டன் சமையலறைக்கு சென்று அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லால்குடி அருகே வீதியில் நடந்து சென்ற ஆசிரியையின் 13 பவுண்ட் தாலி செயினை பறித்து தப்பியோட முயன்ற திருடனை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். லால்குடி அருகே அலங்காநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சந்திரா. இவர் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று மாலை வீடு திரும்பி வந்துள்ளார். அகிலாண்டபுரம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ஆசிரியை அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்து தப்பியோட முயன்றனர். அவ்வழியாக வந்த கார் ஓட்டுநர் திருடர்கள் இருவரையும் கீழே தள்ளிவிட முயன்றார். இதனால் மர்ம நபர்கள் பிளேடால் ஓட்டுநரின் கையில் காயப்படுத்தினர். உடனடியாக பொதுமக்கள் இருவரையும் வளைத்து பிடிக்க முயன்ற போது ஒருவர் மட்டும் சிக்கிக்கொள்ள மற்றொருவர் தப்பியோடினார். தங்களிடம் பிடிப்பட்ட திருடனை பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிடிப்பட்ட நபர் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பக்தரின் புகாருக்கு மிரட்டும் வகையில் பதிலளித்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் செயல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஸ்ரீரங்கம் கோவிலில் 2வது பிரகாரத்தில் சீரமைப்பு பணிகள் நடப்பதாக கூறி கடந்த 2015ஆம் ஆண்டு பிரகாரத்தை சுற்றி வர கோவில் செயல் அதிகாரி தடை விதித்தார். மேலும் சீரமைப்பு பணி முடிந்த பின் பக்தர்கள் வலம் வர திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை 2வது பிரகாரம் திறக்கப்படவில்லை. இது தொடர்பாக புகார் அளித்த போது கோவில் செயல் அதிகாரி ஜெயராமன் மிரட்டும் வகையில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஸ்ரீரங்கம் கோவில் செயல் அதிகாரி ஜெயராமன் ஏதச்சதிகாரத்துடன் செயல்பட்டதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அவர் அந்த பதவியில் நீடிக்க தகுதி இல்லை என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்டம் இடிந்தகரை தூய லூர்து அன்னை ஆலயத்தின் 111ஆம் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரிலேயே மலையில் உள்ள காட்சி கொடுத்த மலையின் சிறு பகுதியானது இடிந்தகரை தூய லூர்து அன்னை ஆலயத்தின் கெபிலியே வைக்கப்பட்டு வழிபாடு செய்து வருவது தனி சிறப்பு ஆகும். இந்த ஆலயத்தில் 5 ஆண்டுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இம்மாதம் 13ஆம் தேதி வரை 12 நாட்கள் தொடர்ந்து விழா நிகழ்ச்சிகள் நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் திருவிழா அன்று தங்கத்தேர் திருவிழா நடைபெறுகிறது. பொள்ளாச்சி கோவை 4 வழி சாலை விரிவாக்க பணியால் சாலையோரத்தில் உள்ள மரங்கள் வேருடன் அகற்றப்பட்டு வேறு இடங்களில் நடப்படுகின்றன. பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இதனால் இந்த சாலையில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட மரங்கள் அகற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன்னார்வலர்கள் சிலர் குறிப்பிட்ட சில மரங்களை தேர்வு செய்து அவற்றை வேருடன் அகற்றி உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சூளக்கல் பிரிவில் உள்ள ஆலமரம் அகற்றப்பட்டு பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் JCB இயந்திரத்தின் உதவியுடன் நடப்பட்டது.
தூத்துக்குடி சிதம்பர நகரில் உள்ள அபிஷேகநாதர் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பிரதிஷ்டையையொட்டி அசன பண்டிகை நடந்தது. இதையொட்டி சேகரகுரு ஸ்டீபனில் தலைமையில் ஆயுத ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசன விருது நடந்தது. அதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், நாசரேத், கோவில்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பண்பாட்டையும் மதத்தையும் பிறர் மட்டம் தட்டி பேசினால் அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று மாதா அமிர்தானந்தமயி கூறினார். திண்டுக்கல்லில் உள்ள பள்ளி ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமிர்தானந்தமயி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். பின்னர் அவர் பேசும்போது, குழந்தைகளுக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற நன்னெறி கதைகளை பெற்றோர் கற்றுத்தர வேண்டும் என்றும் அதில் ஐயம் ஏற்பட்டால் அதை தீர்க்க வேண்டும் எனவும் பேசினார். குழந்தைகளின் மனம் வெற்றுத்தாள் எனவும் நன்னெறி இல்லாத வாழ்க்கை நூலருந்து பட்டத்துக்கு சமம் என்றும் மாதா அமிர்தானந்தமயி தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நிறுத்தப்பட்டது. களக்காடு அருகே உள்ள புதூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தனிநபர் புகாரின் பேரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் ஊரின் அனைத்து பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் உதவி கலெக்டர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சென்றனர். இதற்கிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதமும் செய்தனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை நிறுத்திவிட்டு திரும்பி சென்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் கலைஞர் நகர் பகுதியில் சென்னை பாலி கிளினிக்கில் உள்ள மருத்துவர் குறித்து புகார் எழுந்தது. சம்பந்தப்பட்ட கிளினிக்கில் சோதனை நடத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தது போலி மருத்துவர் அஜயன் என்பவர் தெரிய வந்தது. மேலும் மருத்துவமனைக்கு அருகில் மருந்து கடை நடத்தி வரும் அம்ஜத் கான் புதிய கிளினிக் கட்டடத்தை கட்டி கொடுத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலி மருத்துவர் அஜயன் மற்றும் அம்ஜத் கான் ஆகிய 2 பேரையும் பிடித்து போலீசாரிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இருவரையும் கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன.